நண்பா, ஃபீச்சர் ஃபோனை பொறுத்த மட்டும் நீங்கள் எல்லாருமே ஜியோவோட ஃபீச்சர் ஃபோனை பார்த்துருப்பீங்க. இதற்கு அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட் நல்ல ஒரு ஃபீச்சர் ஃபோனை அறிமுகப்படுத்த மாட்டாங்களான்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக நோக்கியா அவங்களுக்காக 5310ங்கிற ஃபீச்சர் ஃபோனை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வருடத்துக்கு முன்பு நோக்கியா 5310 எக்ஸ்பிரஸ் மியூசிக்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்க. செம ஹிட்டு. அந்த ஃபோனை பேஸ் பண்ணி தான் இதை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஃபோனில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் ஒருத்தருக்கு இந்த ஃபோன் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கிவ்அவே பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது உள்ளாடி நோக்கியாவோட 5310 ஃபீச்சர் ஃபோன் இருக்குது. ஃபோனை தவிர 1200 mAhல ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. பழைய மாடல் பேட்டரி தான், அதாவது மாடல் BL4UL டைப் பேட்டரி தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா பாக்ஸில் உங்களுக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்ல சார்ஜர் தான், ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சார்ஜரை தவிர ஹெட்ஃபோனும் இது கூடவே உங்களுக்கு வருது. இதுக்கப்புறமாட்டு ஒரு யூசர் கைட் இருக்குது, யூசர் மேனுவல், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இந்த ஃபோன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள், அதாவது பழைய மாடல் 5310 எக்ஸ்பிரஸ் மியூசிக் பயன்படுத்தினதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு ஃபீல் கொடுக்கும். அதாவது உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உணர முடியும். இது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்கப்புறம் இந்த ஃபோனோட பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டைப் கிடையாது. பழைய மாடல் உங்களுக்கு ப்ரீமியம் டைப்பில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்திலே அதோட ப்ரைஸ் உங்களுக்கு 6000 ரூபாய் பக்கத்தில் வரும். இது உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்காங்க. 3000 ரூபாய் தான் உங்களுக்கு ஃபோன் வரும். 3000 ரூபாய் 3500 அந்த பட்ஜெட்டுக்குள்ளாடி தான் ஃபோன் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப மோசமாக பண்ணலை, அதாவது கீழே விழுந்தாலும் உடையிற மாதிரி பண்ணலை. குவாலிட்டியான ஒரு பாடி தான் கொடுத்துருக்காங்க. குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ப்ரீமியம் லுக், அதாவது அதோட பாடியெல்லாம் உங்களுக்கு மெட்டலில் இருக்கும். இது உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்குது, அவ்வளோதான். இதுக்கப்புறமாட்டு ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய மாடல் 5310 எக்ஸ்பிரஸ் மியூசிக்கில் இந்த மாதிரி மல்டிமீடியா கண்ட்ரோல் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் ட்ராக் மூவ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடில் தந்திருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா ஒரு பேசிக் கேமரா தான். கேமரா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நார்மல் கேமரா, இது வைக்காமலே இருக்கலாம். இருந்தாலும் கேமரா ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேக் சைடில் ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் உங்களுக்கு மெமரி கார்டு போட்டதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க. பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் SD கார்டுன்னு எழுதியிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் 32 GB வரைக்கும் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ் சைடில் வந்துட்டிங்கன்னா 2 சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க. 2 சிம் நீங்கள் போட்டுக்கலாம். ஏற்றுமு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று தந்திருக்காங்க 3.5 mm. அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போட்டு ஒன்று தந்திருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ஃபோனில் இருக்குது. இதுக்கப்புறமா இதோட UI பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னா, பழைய ஃபோன் கூடவே உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். பழைய ஃபோனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு அனிமேஷன் எல்லாம் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது அனிமேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் அனிமேஷன் எதுவும் கிடையாது. அதாவது கிளாசிக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது, நீங்கள் மூவ் பண்ணும்போது அந்த சர்க்கிளை தான் பார்க்க முடியுது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு நார்மல் ஃபீச்சர் ஃபோனில் வர்ற மாதிரி ஃபோன் புக் இருக்குது, கால் லாக் இருக்குது, அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, பிக்சரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதாவது கேலரி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ஒப்பேரா மினி ப்ரௌசர் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் மெசேஜஸ், அப்புறம் ஃபேஸ்புக் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக் நீங்கள் ஒப்பேரா ப்ரௌசர் மூலிமா ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க தந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஒரு ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா, ஒரு மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேம் இருக்குது, ஸ்னேக், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மாடர்னாக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி ஒரு கேம் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் பார்த்துருக்க மாட்டீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4, 6 அந்த பட்டன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நண்பா. பழைய மாடல்லாம் நீங்கள் வந்து அப்பு டவுன் அப்படி வச்சு ஸ்னேக் கேம் விளையாடுவீங்க. இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னும் 2-3 கேம்ஸ் வந்திருக்காங்க. எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான். ஸோ அது நம்ம விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது, பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மொக்க கேம் தான் அதெல்லாமே. அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது ஹெட்ஃபோன் ஜாக் நீங்கள் இன்சர்ட் பண்ணாமலே FM ரேடியோ கேட்கலாம் நண்பா. இதுக்கப்புறமாட்டு இதோட ஸ்பீக்கர் செட்டப் எல்லாம் நீங்கள் பாருங்கள். டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க, பாட்டத்தில் ஒரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க.
தாறுமாறாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது உண்மையில இது ஒரு எக்ஸ்பிரஸ் மியூசிக் ஃபோன் தான். பாட்டோட அவுட்புட் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஆடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சுக்கோங்க. 2.4 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ரெசல்யூஷன் உங்களுக்கு 240க்கு 320 பிக்சலில் இருக்குது. அதே மாதிரி ஓஎஸும் பார்த்தீங்கன்னா சீரிஸ் 30+ ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஎஸ்க்கு அதாவது கம்மியான ரேம் போதும், மிஞ்சி போனால் உங்களுக்கு 4 MB ரேம் போதும். இவங்க 8 MB ரேம் கொடுத்துருக்காங்க, ஓவராக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் உங்களுக்கு 16 MB கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆகாது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்மூத்தாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம். அதாவது ஓஎஸ் அந்த மாதிரி லைட் வெயிட் ஓஎஸ்னால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. யார் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண இப்போ கீபேட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு மீடியாடெக்கோட ப்ராசஸர் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இனி ஒரு ஆடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் நண்பா. அதுக்கு முன்னாடி இதுக்கு நாங்கள் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் நண்பா. நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். அதாவது ஃபியூச்சர் ஃபோனில் பெஸ்ட்டான ஃபியூச்சர் ஃபோன் தான். ஜியோ ஃபோன் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் கண்டிப்பாக தோற்று போயிடும். அதாவது ஹார்ட்வேரோட குவாலிட்டி உங்களுக்கு இது நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பாடியும் உங்களுக்கு அதாவது பழைய ப்ரீமியம் டைப் பாடி இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு நண்பா. கீழே விழுந்தாலும் உங்களுக்கு நொறுங்காது, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தந்திருக்காங்க. இனி ஆடியோ சாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பா. You've been taught, you've been told. Don't blink, don't run, don't turn left or turn right or look straight at the sun. My mind's going in circles, I'm trying to fight it. Getting these voices inside to stay quiet. Gone to the place where all this began. To start again. Oh, you won't see the light until the dawn burns. No, till it's all said and done, you won't know what it takes. ஆடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது உங்கள் ஃபோனில் என்ன ஸ்பீக்கர் இருக்கோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் உங்களால் உணர முடியும். இந்த ஸ்பீக்கர் வேறு, அந்த ஸ்பீக்கர் வேறு. ஸோ அதனால் பியூரான டெமோ உங்களால் உணர முடியாது. இதுக்கப்புறமாட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் நண்பா. அதாவது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் 3 பேருக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 சோஷியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே ஜஸ்ட் கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. 2 வாரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் ஸ்டோரியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதாவது யாருக்கு லக் இருக்கோ அந்த ஃபோன் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், என்னென்ன ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், என்னென்ன டிவியை ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதோட வீடியோ நான் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.